விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாமகவிற்கு அழைப்பு விடுக்காதது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு சின்ன விஷயம், ஒரு 8-10 மாதத்துக்கு முன்பு இருக்கும் நினைக்கிறேன். மருத்துவர் அன்புமணி அவர்கள் நம்முடைய மதிப்புமிக்க பெரியவர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டார். அது அப்ப அவர் ஹைதராபாத்தில் இருந்தார். அவருடைய மகள் மேதக ஆளுநராக தெலுங்கானா தமிழிசை அம்மா அவர்கள், சகோதரி திருமதி தமிழிசை அம்மா அவர்கள், அந்த மருத்துவர் தமிழிசை அம்மா அவர்கள் வீட்டில் இருந்திருக்கிறாரு. அப்ப இவர் பேசுறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மது ஒழிப்பு பற்றியும் மது விலக்கு பற்றியும் பேசிக்கொண்டு தமிழக மக்களையும் தமிழக இளைஞர்களை எப்படி மது பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருதுன்றது அரை மணி நேரத்துக்கிட்ட 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அழைப்பு இருக்கிறதா? மதுவுக்காக காலமாக மதுவுக்கு எதிராக போராடி கொண்டு எத்தனையோ பேருக்கு தெரியவில்லை. அதை பத்தி நம்ம பேசி ஒதுக்கீடு போராளிகள் இருக்காங்க, தியாகிகள் இருக்காங்க. அவர்களுடைய குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட அப்பா அவங்க ஒருத்தரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய மகள்கள், மருமகள்கள், இப்ப பேரம்பேத்திகள் இருக்காங்க. அவர்களுக்கு படிப்பு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. அவர்களுக்கு படிப்புக்காக எல்லா உதவிகளையும் நாங்க செய்து கொடுத்திருக்கோம். வேலையினாலும் செய்து கொடுத்திருக்கிறோம். சிலவற்றை நான் அதை வெளியில சொல்றதில்லை. ஒரு வாட்டியும் இவங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்க பார்க்கும்போது செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் இன்னைக்கு பண்றோம்னா அவங்களுக்கு மறுநாளும் பார்த்து மரியாதை செலுத்துறோம். அது ஒண்ணு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.